தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாக இருக்கிற நிலையில் வந்து முன்பதிவுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து தமிழ்நாடு இருக்கிற கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான திரையரங்கு முழுவதுமே வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெளியாகுவது உறுதியாக இருக்குதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு எந்த திரைப்படமே வந்து போட்டிக்கு கிடையாதுன்னு தாங்க நம்ம சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2 வாரத்துக்கு 2 வீக்ஸுக்கு வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து எந்த ஒரு போட்டியும் கிடையாமல் வந்து அந்த படம் வந்து வெளியாகுதுங்க. அஜித் குமார், திரிசா கிருஷ்ணன், அர்ஜுன் சர்ஜா, ரெஜினா கசன்ட்ரா, ஆரோ இவங்களுடைய முன்னணி நடிப்பில் மகிழ் திருமேனுடைய அருமையான இயக்கத்தில் இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்துடைய முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்திரனுடைய அருமையான இசையமைப்பில் தாங்க இந்த திரைப்படம் வந்து உருவாயிருக்குது. அவரோட இசை அமைப்பில் இந்த திரைப்படத்தில் வந்து 2 சாங் தான் மொத்தமே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று சுவாதிகா சாங்கு, இன்னொன்று என்னைக்குமே விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிற அந்த தீம் சாங்குங்க. இந்த 2 சாங்குமே வந்து நல்ல ரீதியில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குதாங்க நம்ம சொல்லியிருக்கோம். 2 பாட்டுமே வந்து ரொம்ப மோசமும் கிடையாது, ரொம்ப ஹிட்டுமே கிடையாதுங்க. ஆவரேஜ் ரீதியாக கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 150 நிமிடங்கள் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் டூரேஷனில் இந்த திரைப்படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வந்து தற்போதைக்கு இந்த படம் வந்து உருவாயிருக்குதுங்க. இந்த திரைப்படத்தை வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து தற்போதைக்கு நிலைவிருக்க நிலையில் வந்து தலை அஜித்தோடைய தரிசனத்தை பார்க்க யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. லைக்கா ப்ரொடக்ஷனில் இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு உருவாயிருக்குதுங்க. லைக்கா ப்ரொடக்ஷனில் வந்து தற்போதைக்கு ரீசெண்டாக வெளியாகின எக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து ஃப்ளாப்பாக போச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து ஹிட்டு கொடுக்குமா இல்லையா எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு எந்த ஒரு திரைப்படமும் வந்து வெளியாகாதது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு அவருடைய திரைப்படம் வந்து வெளியாகுதுங்க. அதாவது துணிவு திரைப்படம் வந்து 2023ஆம் ஆண்டு வெளியாகுதுங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அவருடைய விடாமுயற்சி திரைப்படம் தாங்க வெளியாகுது. இதனைத் தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் குட் பேட் உக்லி அப்படின்னு சொல்கிற ஒரு திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிருக்காருங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் முன்னதாக வந்து மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து வெளியாகினது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து அஜித்தை வச்சு அஜித்தோடைய மிகப்பெரிய ஒரு ஃபேனுங்க. அஜித்தை வச்சு அந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்காருங்க. தற்போதைக்கு அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் ரேஞ்ச் வரைக்குமே வந்து கார் ரேஸ் வந்து நடைபெற இருப்பதனால வந்து கார் ரேஸ் முடிகிற வரைக்கும் நான் எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து புக்கிங் ஆக போகிறதும் இல்லை, திரைப்படம் வந்து நடிக்க போகிறதும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த F4 கார் ரேஸுமே வந்து அவர் வந்து 3rd ப்ரைஸ் எடுத்துருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அவர் அவ்வளோ ஒரு புன்னகையுடன் வந்து அந்த வெற்றியை வந்து கொண்டாடி இருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திரைத்துறையில் வந்து அவருடைய ஒரு படம் வந்து ஹிட் அடித்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சுன்னா அவர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரா இல்லைன்னு தெரிலங்க. ஆனால் அவர் அந்த கார் ரேஸில் வந்து வெற்றி பெற்று தான் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அவர் வந்து இந்திய கொடியை வந்து எடுத்து அந்த இதில் வந்து கலந்து கொண்டு வந்த வீடியோ எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து படத்தை தாண்டி அவர் நேசிக்கிற ஒரு விஷயம்னா அது கார் ரேஸ்ன்னு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். அதனால் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அவர் வந்து படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படம் வந்து வெற்றி பெறுமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். யாரெல்லாம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு இருக்குங்க அவங்கெல்லாம் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த ஜாப் சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் பார்க்கணும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க.